வணக்கம் அன்பான உறவுகளே, நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திகட்டாத தினை அரிசி தரும் உறுதியான ஆரோக்கியம் மற்றும் நன்மைகள். இதை உயிர்ச்சத்து கொண்ட தானியம் என்று அழைக்கிறோம். இதை சாப்பிடுவதால் உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். தினை என்றால் என்ன பார்க்கலாம். தினை செட்டாரியா இட்டாலிகா என்ற தாவரவியல் பெயருடன் அழைக்கப்படும் இது ஒரு வகையான புல்வகை. தினை பல நூற்றாண்டுகளாக ஆசிய உணவு வகைகளில் முக்கிய அங்கம் வகிக்கிறது. அதிக சத்துள்ள தானியமான இது பெரும்பாலும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது கம்பு, கேழ்வரகு போன்ற பிற சிறுதானியங்களை ஒத்தது. வைட்டமின்களும் தாது பொருட்களும் நிறைந்த இந்த சிறுதானியத்தின் ஒரு தனித்துவமான சுவையால் பல உணவு பதார்த்தங்களில் சேர்க்கப்படுகிறது. தினை வகைகள் எங்கு வளர்கின்றன? தினை பொதுவாக மற்ற பயிர்கள் செழித்து வளராத வறண்ட பகுதிகளில் வளரக்கூடியது. இந்த சிறிய மஞ்சள் நிற தானியங்கள் ஆசியா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா உட்பட உலகின் பல பகுதிகளில் காணப்படுகிறது. இது ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் வளர்க்கப்படுகிறது. ஆசியாவில் குறிப்பாக இந்தியா, ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகளில் இது பிரபலமாக உள்ளது. இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களில் தினை பயிரிடப்படுகிறது. தினை மற்ற மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியில் இது கங்கினி என்றும் தமிழில் தினை என்றும் அழைக்கப்படுகிறது. தெலுங்கில் இது கொர்ரா என்றும் கன்னடத்தில் நவனை என்றும் அழைக்கப்படுகிறது. மராத்தியிலும் குஜராத்தியிலும் இது கங் என்றும் பெங்காலியில் காங் என்றும் அழைக்கப்படுகிறது. ஜப்பானிய மொழியில் அவா என்று அழைக்கப்படும் இது சீன மொழியான மாண்டரினில் சூ என்று அழைக்கப்படுகிறது. கொரிய மொழியில் இது ஜோ என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன? தினையில் இரும்பு மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருப்பது மட்டுமின்றி குளூட்டன் எனப்படும் பசைத்தன்மை இல்லாததால் குளூட்டன் சென்சிட்டிவிட்டி பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்ற ஒரு விருப்பத் தேர்வாக அமைகிறது. தினையில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் ஆரோக்கியமான செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் விதமாக கொழுப்பின் அளவை குறைக்க இது உதவுகிறது. எந்த ஒரு டயட் முறையிலும் சிறந்த பங்களிப்பை வழங்கும் தினை பெரும்பாலும் ஊட்டச்சத்து நிபுணர்களால் பெரிதும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் தினையின் நன்மைகள் அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பையும் தாண்டி நிறைய இருக்கின்றன. சாகுபடி செய்வதற்கும் அறுவடை செய்வதற்கும் எளிதான தினை சவாலான பருவநிலை நிலவும் பகுதிகளில் முக்கிய உணவு ஆதாரமாக அமைகிறது. உண்மையில் நெல், கோதுமை போன்ற மற்ற பயிர்களை விட தினை வறட்சியையும் வெப்பத்தையும் தாங்கும் திறன் கொண்டது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது வறண்ட பகுதிகளில் உள்ள மக்கள் கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் கூட அவர்களுக்கு ஊட்டமளிக்க துணை நிற்கிறது. ஒரு காலத்தில் தினை ஆசிய கலாச்சாரங்களில் பிரதான உணவாக இருந்தது. கோதுமை மற்றும் அரிசியின் சாகுபடி பரவலாக அதிகரித்ததன் காரணமாக துரதிர்ஷ்டவசமாக தினையின் சாகுபடி குலைந்தது. எதிர்காலத்தில் புவி வெப்பமடைதல் காரணமாக உலகின் பல பகுதிகளில் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படும் நிலையில் தினை போன்ற வறட்சி தாங்கும் பயிர்கள் நமது உணவு தேவைகளுக்கு தீர்வாக இருக்கும். சர்க்கரை நோய்க்கு தினை நல்லதா? தினை குறைந்த கிளைசமிக் அளவை கொண்டுள்ளது. வாரத்துக்கு 5 முறை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். இது நீரிழிவு நோயாளிகளுக்கும் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கும் ஒரு நல்ல தேர்வாக அமைகிறது. இதற்கு இன்னும் கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் குளுக்கோஸ் டாலரன்ஸ் குறைபாடு உள்ளவர்களின் குளுக்கோஸ் அளவை குறைப்பதாக குறிப்பிடத்தக்க ஆய்வுகள் உள்ளன. எடை குறைப்புக்கு தினை பலன் தருமா? அதன் குறைந்த கிளைசமிக் அளவும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதாலும் இது எடை குறைப்புக்கு உதவும். இதில் உள்ள நார்ச்சத்து நீண்ட நேரம் பசியின்றி நிறைவாக உணர உதவுகிறது. மேலும் இது ஒரு முழுமையான தானியமாக இருப்பதால் அதிக கலோரிகள் இல்லாமல் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. தினை எடை குறைப்பு செயல்முறைக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் ஆரோக்கியமான எடையை தொடர்ந்து பராமரிப்பதற்கு ஒரு சமச்சீரான உணவும் தொடர்ச்சியான உடல் பயிற்சிகளும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தினை கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லதா? தினை கர்ப்பிணி பெண்களுக்கு மிக சிறந்த உணவு என்று கூறப்படுகிறது. இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. ஆரோக்கியமான செரிமானத்தை உதவுவதோடு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் பொதுவான பிரச்சனையான மலச்சிக்கலை தடுக்கவும் தினை உதவுகிறது. தினை மெக்னீசியத்தின் சத்தினை கொண்டுள்ளதால் 100 கிராமில் 81 மில்லிகிராம் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கவும் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் துணை நிற்கிறது. கூடுதலாக இதில் இரும்பு சத்தும் வைட்டமின் பி உட்பட பிற அத்தியாவசிய தாதுக்களும் நிறைந்திருப்பதால் தாய்க்கும் வளரும் குழந்தைக்கும் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தினையை எப்படி சமைப்பது? அரிசியைப் போல சமைத்து உண்ணலாம். சமைக்கும் முன் தண்ணீரில் ஊற வைத்து மென்மையாக்கிவிட்டு பிரஷர் குக்கரில் வேக வைக்கலாம். பல்வேறு பலன்கள் கொண்ட தினை எண்ணற்ற சமையல் ரெசிபிகளாகவும் பல்வேறு உணவு பதார்த்தங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. தினை ரெசிபிகள்: தினை பிரியாணி, தினை இட்லி, தினை ரொட்டி, தினை உப்புமா, தினை லட்டு. உணவே மருந்து.
இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.